ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஷேடிங் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரோக்ஸ் ஷேடிங்கில் வந்து எப்படி வந்து நம்ம கலரை வந்து மிக்ஸ் பண்ணுறது, கலரை வந்து பிளெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொண்டு வர்றது அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லீஃப் மேலேயோ ஒரு ட்ரீ மேலேயோ வந்து லைட் ஷேடு படும்போது சன்லைட்டோ இல்லை நம்ம டியூப் லைட்டோ ஏதோ ஒரு லைட் ஷேடு படும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஷேடோ இருக்கும், ஒரு டார்க் ஷேட் இருக்கும், ஒரு லைட் ஷேட் இருக்கும், அடுத்தது ஒரு லைட் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராயிங்கில் வந்து கலரிங் பண்ணும்போது நம்ம கொண்டு வந்தால் தான் அது ரியலிஸ்டிக் லுக்காக இருக்கும். ஸோ வந்து இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸில் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஷேடிங் மூலயமா நம்ம வந்து அந்த ட்ராயிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஷேடிங் தான் கற்றுக்கணும். இந்த ஸ்ட்ரோக் ஷேடிங் யார் கற்றுக்கலான்னு பார்த்திங்கன்னா, ப்ரீ ஜூனியர் லெவல், ஜூனியர் லெவல், சீனியர் லெவல் எல்லாருமே கற்றுக்கலாம். ப்ரீ ஜூனியர் லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஷேடிங் இதை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு டூ ஸ்ட்ரோக்ஸ் 3 ஸ்ட்ரோக்ஸ் பிக்சரை கொடுத்து நீங்கள் வரைய பிக்சர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வரைவாங்க. அடுத்தது வந்து ஜூனியருக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்ஸு 3 ஸ்ட்ரோக்ஸு அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுக்கலாம். சீனியர் லெவல் வந்து இன்னும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி, ஃபிங்கரை வச்சு பிளெண்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து ஃபிங்கரில் தான் இது நல்லா பிளெண்ட் ஆகும். நம்ம காட்டன் பட்ஸு, நம்ம காட்டனை விட ஒரு கிளாத்தை விட ஃபிங்கரில் வந்து தான் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் சீனியர் லெவலுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு சீனரியோ, அப்படியே ஒரு ஃபேஸோ, இல்லை ஒரு கிளாத்து, இந்த கிளாத்லலாம் நல்லா வந்து ஷேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து நான் 3 ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து 3 ஷேட் எடுத்து நான் வந்து கலர் பண்ணுறேன், ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இர்ரெகுலராக நம்ம வந்து ஒரு கரெக்டாக அந்த லைன் மாதிரியே போடாமல் இர்ரெகுலராக ஸ்ட்ரோக்ஸ் போடுறது தான் ஸ்ட்ரோக்ஸு. ஸோ அன்ஈவனாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்னொரு கலர் நம்ம கொடுக்கும்போது அந்த கேப்லலாம் நம்மளுக்கு வந்து அந்த இன்னொரு ஷேடு விழும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா டார்க் ரெட் கொடுக்குறோம், ரெட்க்கு அடுத்தது டார்க் ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச், அடுத்தது எல்லோ. ஸோ இது ஷேட்ஸு. இது வந்து ரெட்டிலேருந்து டார்க் ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச், ஸோ எல்லோ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஷேட்ஸை வந்து உங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி புரிய வைக்கணும். இந்த மாதிரி தான் ஷேட்ஸ் வேணும். பிகாஸ் ஒரு 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 ஆப்பிளில் வந்து லைட்டு பட்டுச்சுன்னா ஒரு இடத்துல ரெட்டாக இருக்கும், ஒரு இடத்துல லைட்டு ஆரஞ்சு கலர் தெரியும், அடுத்தது அதை விட லைட் ஆரஞ்சு தெரியும், அடுத்தது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு எல்லோ ஷேடு தெரியும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மெத்தடில் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிக்சரில் எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம சொல்லித்தருவோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம ஹாரிசாண்டலாகவும் கொடுக்கலாம், வர்டிக்கலாகவும் கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். பிக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீக்கு வந்து நம்ம எப்படி சர்க்குலர் மெத்தடில் கொடுப்போம். ஸோ சர்க்குலர் மெத்தடில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஷேட்ஸ் இன்னொரு சர்க்குலர் மெத்தடில் கொடுப்போம். பிகாஸ் ட்ரீயோட அமைப்பு வந்து டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா சர்க்குலர் மெத்தடில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரோக் ஷேடிங் இருக்குது. இந்த ஒயிட் ஸ்ட்ரோக் ஷேடிங்கில் வந்து முக்கால்வாசி நம்ம வந்து இந்த கலரை கொடுத்துடணும். ஸோ பாதி இருக்கக்கூடாது, முக்கால்வாசி நம்ம வந்து இந்த பிங்க் கலர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டார்க் பிங்க், அப்புறம் டார்க் பிங்க்கோட ஒயிட் சேர்ந்துன்னா லைட் பிங்க், அதுக்கப்புறம் ஒயிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கலர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 3 ஷேடு வந்துருச்சு. ஸோ 2 கலர் யூஸ் பண்ணி நம்ம 3 ஷேட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பேர் வந்து
ஒயிட் ஸ்ட்ரோக் ஷேடிங். ஸோ ஃபிங்கர் மெத்தட் வந்து எப்படி blend பண்ணணும்னா, ஒரே கலரை கொடுத்துட்டு நம்ம நல்லா நம்ம ஃபிங்கரை வந்து blend பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிங்கரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிங்கரை வச்சு நம்ம blend பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு blend பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அந்த கலரை வச்சு நம்ம blend பண்ணி ஒரு டார்க் ஒயிட், ஒரு டார்க் ரெட் கலர் நடுவில் கொஞ்சம் ஒயிட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் ஷேடிங். தேங்க்யூ.